என் இனிய உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அது என்ன காரணம் என்பதற்கெல்லாம் நான் பலமுறை சொல்லியாகிவிட்டது. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் யோகாசனம் பூராவும் பழகியாக வேண்டும். சிறுவர் முதல் பழகியாக வேண்டும். எந்த வயதிலும் யோகாசனத்தை பழகலாம், அதனுடைய பலன்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மதத்தினரும், எல்லா ஜாதியினரும், மத வேறுபாடு இல்லை, ஜாதி மத பேதமில்லாமல் இக்கலையை பழகி கொண்டிருக்கிறார்கள். எல்லா மனிதர்களுக்கும் ஆரோக்கியம் தேவை. ஆரோக்கியத்தை போய் எங்கே கடையில் வாங்கினால் ரூபாய் கொடுத்து வாங்கி கொள்ளலாம். எந்த கடையிலும் ஆரோக்கியம் கிட்டாது. நோய் வந்தால் மருந்துவாக கிடைக்கும். இன்றைக்கி ஆரோக்கியம் வேண்டும் என்று கடையில் கேட்டால் அவர்கள் தர முடியாது. ஆரோக்கியம் யோகாசனம் ஒன்றினால் தான் கிடைக்கும். வாழ்நாள் முழுவதும் நோயின்றி வாழலாம், மனோதிடத்தோடு வாழலாம், நினைவாற்றலோடு வாழலாம், தான் நினைத்த காரியங்களெல்லாம் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்று வாழலாம் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு பார்ப்பீர்களானால் நமது அரங்கிற்கு ஜெயின் வித்யாசிரமம் சிபிஎஸ்இ பள்ளி புழலிலிருந்து பிரியதர்ஷினி 8 வயது 4ஆம் வகுப்பு, முகுந்தன் 9 வயது 3ஆம் வகுப்பு இங்கே அவர்கள் திரிகோணாசனத்தை செய்கிறார்கள். அவர்களை என்னுடைய ஆசிரியர் அருண்குமார் வெண்ணிலா அவர்கள் இந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்களை சரியாக பழக வைத்து இங்கே நமது அரங்கிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். புழலிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது திரிகோணாசனத்தில் வேரியேஷனாக பரிவர்த்தன திரிகோணாசனத்தை செய்வார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலந்துவிட்டு எழுந்து நெல்லுங்கள். காலை சற்று அகலமாக வைத்து கொள்ளுங்கள். நான் சொல்கிறபடி மெதுவாக செய்யணும், அவசரப்படாத. கையை நேர நிமிர்ந்து கையை பக்கவாட்டில் தூக்குங்கள். கையை உயர்த்து, 2 கையும் நல்லா உயர்த்தணும். இன்னும் உயர்த்து. அப்படி அவசரப்படாத. அப்படியே வலது கையத்தோடு, அப்படியே வலது காலத்தோடு கீழே இறக்கு. அப்படியே குனிஞ்சு தொடுமா. அப்படியே இடது காலுக்கு கொண்டு வா. கையை அப்படியே கொண்டு போ. தலையை மேலே பாரு, கையை நல்ல திருப்பு பாரு. முதுகெலும்பு திருகப்படுகிறது, கழுத்து திருகப்படுகிறது. அதைத்தான் கவனிக்க வேண்டும். முன்னும் பின்னும் விளைவதில்லை. எங்கே முதுகை நாம் திருகப் போகிறோம்? முதுகில்தான் எத்தனை வியாதிகள், ஸ்பாண்டிலேசிஸ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், இவர்களுக்கெல்லாம் ஆப்ரேஷன் தான் முடிவு என்று சொல்வார்கள். இப்போ அடுத்த பக்கம் போங்க. மெதுவாக செய்யுங்க, அவசரப்படாதீங்க. வேகமாக செய்தால் முதுகில் சுளுக்கு வந்துடும். அப்படியே அந்த காலுக்கு போங்க. கால் பாதத்தை தொடணும். பாதத்தை தொடு. காலை மடக்கப்படாது, கால் விரைப்பாக்கிடணும். தலை மேலே பார்க்கணும். அப்படியே மெதுவாக இறக்குங்க. எந்திருங்க. நல்ல மூச்சு வாங்கிடுங்க. நல்ல மூச்சு வாங்கணும். கையை கீழே போடு, காலை சேர்த்து மூச்சு வாங்கிக்கோ. மூச்சு வாங்க. மீண்டும் காலை அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். பரிவர்த்தன திரிகோணாசனம். கையை நல்லா நீட்டி சைடை நீட்டுங்க. வலது கையை வலது காலை தொடட்டும். பாதத்தை தொடணும். அப்படியே இடது காலுக்கு வாங்க. பரிவர்த்தன திரிகோணாசனம். அப்படியே முதுகு திருக்கிறது, முன்பின்னும் விளையிறதில்லை. பக்கவாட்டில் எங்கே திருப்போம். முதுகில் தான் நிறைய பிரச்சனை. டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ஸ்பாண்டிலேசிஸ், இன்னும் பிற முதுகுவலி,
இவைகளெல்லாம் இந்த நோயின் மூலமாக முழுமையாக நீக்க முடியும். இப்போ காலை சேர்த்துக்குங்க, கையை கீழே போட்டு மூச்சு வாங்க, ஒருவருக்கு நேராக பாருங்கள், திரும்ப டர்ன் பண்ண, காலை அகலப்படுத்தி பரிவர்த்தன திரிகோணாசனம். இன்றைக்கி முதுகு வலி, முட்டு வலி, புஜ வலிகளுக்கு நிறைய டாக்டர்கள் எல்லா வைத்தியத்திலும் அலோபதி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி எல்லாத்துக்கும் இதில் மருந்து இருக்குது. ஆனால் பூர்ணமாக குணமாகாது. கையை வைத்து கையை சைடில் கொண்டு போ, அப்படியே முதல்ல வலது பக்கம் வா, ரைட் சைட் மேலே பாரு, அப்படியே இடது காலுக்கு கொண்டு வா, முட்டை நிமிரு, பரிவர்த்தன திரிகோணாசனம், முதுகை திருக்கக்கூடிய ஆசனம். மெதுவாக எழுந்திருங்கள், அங்கே போய் உட்காருங்க, பத்மாசனத்தில் உட்காரு, அங்கே பார்க்க நீ ரொம்ப தள்ளி போயிட்டு எங்கே வா, உள்ளே வா, நீ கொஞ்சம் உள்ளே வாடா, இந்த பேர் இங்கே வாம்மா, அப்படி உட்காரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவையெல்லாம் அற்புதமான ஆசனம். பார்ப்பதற்கு எளிமையாக தோன்றினாலும் செய்வதற்கு கடினமான ஆசனம், நல்ல பலன்களை தரக்கூடிய ஆசனம். இந்த முதுகு வலி, இடுப்பு வலி என்பது 20 வயதிலிருந்தே சில பேருக்கு ஆரம்பிச்சிருது. 60 வயதிலையும் வருது, 20 வயதிலையும் வருது, 30 வயது வருது, 40. பெண்களுக்கு இது அதிகமாக வருது. முன்னாலெல்லாம் பெண்கள் குனிந்து நிமிர்வார்கள், அம்மி அரைப்பார்கள், கோலம் போடுவார்கள் குனிந்து கொண்டு. வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் அவர்கள் செய்வார்கள், வரவில்லை. இப்பொழுது எல்லாத்துக்கும் கிரைண்டர் வந்து விட்டது, மிக்சி வந்து விட்டது. ஆகவே இவ்வளோ குஞ்சு நிமிரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமெல்லாம் கிடைக்காத காரணத்தினால் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு வருகிறது. அவர்கள் இது போன்ற ஆசனங்களை செய்வார்களே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு முதுகுவலி, இடுப்பு வலி வராது. சமயத்தில் முதுகிலே ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். அதற்கெல்லாம் நாம் போகக்கூடாது. இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை செய்து அவைகளை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர ஆப்ரேஷனுக்கு நாம் போகக்கூடாது என்பதை விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். எழுத்து வார்த்தை அத்தியாயம். திராவிட இயக்க வரலாற்றில் ஓர் எழுத்தாக இருந்து வார்த்தையாக மாறி உருவெடுத்து 60ஆம் வயதில் ஓர் அத்தியாயமானவன் நான்.